வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையல்ல வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பிரியாணி வந்து குக்கரில் செய்ய போகிறேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதோட புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணலாம். பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதோட வந்து நம்ம எடுத்து வச்ச காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பீன்ஸ் சேர்க்குறேன். இப்போ கேரட் சேர்க்குறேன். இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பட்டாணியை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசினால நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடும். இதை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சனால ஒரு விசில் காய்க்கு மட்டும் விட்டுட்டு, இப்போ அரிசிக்கு வந்து ஒரு விசில் தான் வைக்க போகிறோம். அது சிம்மில் வச்சிடலாம். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இப்போ கலந்துட்டு அதை மூடி வச்சுட்டு சிம்மிலேயே ஒரு விசில் விடலாம். திறந்து பார்க்கலாம். சாப்பாடு வெந்துருச்சு. வெஜிடபிள் பிரியாணி ரெடி.